இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலு ஆட்டுக்கால் செய்ய போகிறேன். பாருங்கள், அதுக்கு என்னென்ன போடணும்னு சொல்கிறேன். 3 ஆட்டுக்கால், அதுக்கு 4 தக்காளி மீடியம் சைஸு, 4 வெங்காயம், 3 ஸ்பூன் மிளகு, 3 ஸ்பூன் தனியா, ஒரு பெரிய துண்டு இஞ்சி, ஒரு 20 பல்லு பூண்டு, 5 பச்சை மிளகா, 1/4 முடி தேங்காய், ஒரு 8 லவங்கம், கொஞ்சம் 2 பிஞ்சு பட்டை, 2 மராட்டி மொக்கு, 2 ஏலக்காய், 3 ஸ்பூன் சோம்பு, 3 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மஞ்சத்தூள். இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது. ஆட்டுக்கால் வேக வச்சாச்சு. இதில் வந்து கொஞ்சம் உப்பு, 1 ஸ்பூன் உப்பு, மஞ்சத்தூள், அவ்வளோதான் போட்டு ஒரு 2 சொம்பு தண்ணி ஊற்றி ஒரு 10 விசில் வச்சு வேக வச்சுட்டேன். இப்போ வந்து இதில் வந்து இந்த இதுக்கப்புறம் மசாலாலாம் வதக்கி அரைச்சிக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். இந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு இதை முதல்ல போட்டுக்கணும். இப்போ வெங்காயம் போட்டுக்கணும். இப்போ தக்காளி போட்டுருங்க. அப்படியே எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். 1/4 முடி தேங்காய், 5 பச்சை மிளகா, 5 ஸ்பூன் மிளகு, 5 ஸ்பூன் தனியா, ஒரு 25 கிராம் முந்திரி, ஒரு 2 ஸ்பூனு கசகசா. நல்லா வதங்கிடுச்சு. எடுத்து கொட்டிக்கலாம். இதை அப்படியே ஆற வச்சிடுறேன். அதுக்கப்புறம் அரைச்சி குழம்புல ஊற்றும் போது ஊற்றலாம். மசாலா ரெடி ஆகிடுச்சு, அரைச்சாச்சு. இதில் ஊற்றிங்க எல்லாத்தையும். நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஏற்கனவே 2 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட்டுக்கால் வேக வைக்கும் போது போட்டிருக்கேன். இப்போ 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 3 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். ரெடி ஆகிடுச்சுப்பா, அவ்வளோதான். அதை போட்டுருவேன். நீங்கள் பத்தலைன்னா பார்த்து போட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சும்மா 1 ஸ்பூனு சோம்பு போட்டுக்கலாம். இட்லி ஆட்டுக்கால் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நீயும் சாப்பிட்டு தனுஷ்டி. நீங்களும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.